இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. நிந்தையை, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி என்ன செய்தேன்? புரட்டி போட்டேன் என்றார் ஆண்டவர். அப்போ கிட்டத்தட்ட இவர்கள் 40 ஆண்டு காலம் என்ன செய்கிறார்கள்? எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தின் வழியாக 40 ஆண்டு காலமாக இவர்கள் கடந்து வந்தார்கள். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 40 ஆண்டு காலம். கடைசியாக இவர்கள் யோர்தானை கடந்து இவர்கள் கில்கால் என்ற ஒரு இடத்திற்கு அங்கே வந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து அநேக பிள்ளைகள் பிறந்தது. அவர்கள் யாரும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அதனால எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அங்கே விருத்த சேதனம் அவர்கள் செய்து அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு கர்த்தர் யோசுவாவை நோக்கி ஒரு வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார், ஒரு வார்த்தையை தருகிறார். அல்லேலூயா. இப்பொழுது எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களோடு தொடர்ந்து பேசுங்கன்னு சொல்லி கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயத்தையும் செவியும் நாங்கள் திறப்புகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. சத்தமான ஒரு அல்லேலூயா. அப்ப நிந்தை அப்படின்றது பாருங்க, நிந்தை அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அப்பா எனக்கு இது பெரிய நிந்தையா இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அவமானம் அப்படின்னு சொல்லலாம். நிந்தை, வெட்கம் இல்லையா, தலைகுனிவு, இதெல்லாம் இது இந்த அடிப்படையில் வரும். இந்த காரியம் எனக்கு எப்படி இருக்கு? பிரச்சனையா இருக்குன்னு சொல்றோம்ல, சொல்றது விளங்குது? எப்படி பிரச்சனையா இருக்குது, இந்த பிரச்சனை எப்ப தீருது, எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்றோம்ல, சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அதுதான் நிந்தை. புரியுதுங்களா? அதை, அந்த பிரச்சனையை இராதபடி தேவன் புரட்டி போட விரும்புகிறார். எனக்கு இந்த செய்தியை கேட்டு உண்மையா தேவனுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் பிரச்சனையா கருதி கொண்டிருக்கிறீர்களோ அதை இந்த ஆராதனை வேளையில தேவன் புரட்டி போடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இந்த நிந்தை எப்ப தீரும்? ஏன்னா இன்னும் இவர்கள் கானானுக்குள்ள வராத வரைக்கும் அவர்களுக்குள்ள ஒரு பயம்தான். என்னது? கானானுக்குள்ள வராத வரைக்கும் இவர்களுக்கு ஒரு பயம் தட்டிக்கிட்டே தான் இருக்கு. எதிர்க்க செங்கடலை அங்க விட்டு வந்தா கூட என்ன செய்தான்? பார்வோன் பாதி வெளியில துரத்திக்கிட்டு வந்தான். வானாந்தரத்துல பிரச்சனைகள், மரணங்கள், புரியுதுங்களா? பலவிதமான போராட்டங்களை இவங்க தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராங்க. கானானை இவங்க தொடவே இல்லை, கானானை பார்க்கவே இல்லை. அதுதான் இவங்க ஏக்கம், நம்ப பெரிய ஏக்கமே அதுதான். அப்ப அதை அவர்கள் அடைந்த பின்பு, அந்த யோர்தானை கடந்த உடனே இவர்கள் கானான் தேசத்துக்குள்ள வராங்க. எப்படிக்கிறீங்களா எல்லா தம்பிகளா? எல்லா செய்தி மேல என்ன வார்த்தைன்றது மேல உங்களுக்கு கவனம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயும் சிந்தனை போகாது, தூக்கமும் உங்களுக்கு வராது. சொல்லுங்க அல்லேலூயா. நினைக்கிறீங்களா? கையை உயர்த்தி நல்ல சத்தமா முழு பலத்தோடு. பரவாயில்ல, 2 வாரம் ஆராதனை மாற்றி வச்சா நம்ம ஆளுக்கு மைண்ட் எல்லாம் மாறுது பார்த்தீங்களா? சோத்துரு அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் பேர் வரல ஃபர்ஸ்ட்டுக்கு, ஆனால் பரவாயில்ல, எவ்வளோ பேர் தெளிவாக வந்துட்டீங்க. 2 சர்வீஸ் மாற்றி வச்சோம் ஆராதனை டைம். உடனே அவங்களுக்கு சில பேர் மறந்து 7 மணிக்கு தான் ஆராதனை தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைசலா சத்தமா அல்லேலூயா. சில பேர் எப்படியாவது போய் 6 மணிக்கு அட்டண்டன்ஸ் போட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நீங்க வந்திருந்தீங்கனால் கூட உங்களை ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை தொடுவார். அல்லேலூயா. ரைசலா அல்லேலூயா. வேலைக்கு அட்டண்டன்ஸ் போட போங்க, ஸ்கூலுக்கு அட்டண்டன்ஸ் போட போங்க, காலேஜுக்கு அட்டண்டன்ஸ் போட போங்க. கர்த்தர் சமூகத்தில் மாத்திரம் அட்டண்டன்ஸ் போட்டு போக வராதீங்க, அர்ப்பணிக்க வாங்க. சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அட்டண்டன்ஸ் போட வரக்கூடாது, தேவ சமூகத்துக்கு அர்ப்பணிக்க வரணும். சோத்ரு அல்லேலூயா. அதுதான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அர்ப்பணிச்சுட்டா என்ன ஆயிடும்? தேவ சமூகத்துல வந்துட்டு உங்களை நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீங்க அட்டண்டன்ஸ் போட்டு போற வரைக்கும் நீ ரெகுலரா வந்து அட்டண்டன்ஸ் போட்டுட்டே தான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு?
இங்க வந்து எப்போ நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, அன்னாள் போய் எப்பொழுது தேவ சமூகத்துல தன்னை அர்ப்பணித்தாலோ அவள் நிந்தை மாறியது. ஆண்டவர் புரட்டி போட்டார். சொல்றது விளங்குதாங்க? எதுல நிந்தை மாறும்? எதுல நிந்தை மாறும்னா அர்ப்பணிப்பு வாழ்க்கையிலே கர்த்தர் நிந்தையை மாற்றுவார். எதுல நிந்தையை மாற்றுவார்? அர்ப்பணிப்பு வாழ்க்கை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம வாழ்க்கையை முழுவதும் கர்த்தருக்கென்று நம்ம சரண்டர் பண்ணும் போது, சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அவர்கள் வர வரைக்கும் பாருங்க, ஆரம்பத்தில் அவ்விசுவாசம், அப்புறம் வாக்குவாதங்கள், இச்சைகள், புரியுதுங்களா உங்களுக்கு? குறை சொல்லுகிறது, எதிர்த்து பேசுகிறது, ஊழியக்காரனுக்கு எதிராய் நிற்பது, தேவ வார்த்தைக்கு எதிராய் நிற்பது. வசனத்தின் மேல கவனம் இருக்கா தம்பி? கவனம் இருக்கா? மண்டை மட்டும் ஆடுதா? ரைஸ் கடலையா? செய்தி என்ன? அதுக்கு அந்த கூர்மை, ஒரு விஷயத்தை கூர்மையா பார்க்க ஆரம்பிச்சுட்டா அது உள்ள போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் சொல்ல வரேன் உங்களுக்கு. சொல்றது புரியுதுங்களா? நம்ம கவனம் தான், நம்ம கவனத்தை ஒரு பக்கம் திருப்புற வரைக்கும் தான் கஷ்டம். நீங்க திருப்பிட்டோம்னா நம்ம எப்பவுமே வெற்றி பெற்றலாம் எல்லா விஷயத்திலையுமே. அது வரைக்கும் தான் அறகுறையாவே இருப்போம். எந்த காரியத்தையும் நீங்க ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திட்டீங்கன்னா அந்த காரியத்தில் நீங்க ஜெயம் உள்ளவர்களா மாறிடலாம். அப்போ இந்த நிந்தை புரட்டி போட்டுட்டேன்னாரு, அவ்வளவுதான் அப்படின்ட்டார். இவ்வளவு காலமா வந்து அந்த 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 நிந்தையை அவர்கள் சுமந்தவர்களாகவே இருக்கிறாங்க. எகிப்தினுடைய நிந்தையை அவர்கள் சுமந்தவர்களாகவே வருகிறார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை முற்றிலுமாக ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள அவர்கள் கால் வைத்த உடனே சொல்லுகிறார், நான் அதை புரட்டி போட்டேன் அப்படின்னா. அவ்வளவுதான், வாழ்க்கையில நீ அது இல்லை அப்படின்னு சொல்றார். நிந்தை இனிமேல் எனக்கு இல்லை, அந்த அந்த பிரச்சனை எனக்கு இனிமேல் இல்ல, கர்த்தர் புரட்டிட்டார்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில வேற என்ன வேணும் சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் புரட்டுவார். அதை நம்மளா என்ன செய்யக்கூடாது. இப்ப மார்த்தாலும் மரியாளும் கல்லை புரட்டுவதற்காக என்ன செய்கிறாங்க? ஆட்களை தேடுறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு போறாங்க. நமக்கு கல்லை மரியாள் இல்ல, மரியாள் போனா கூட யார் போனாங்க? இந்த மார்த்தாள் போனா கூட யார் போனாங்க? சில சகோதரிகள் போனாங்கல்ல, புரியுதா உங்களுக்கு? காலையில என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு போறாங்க. 3ஆம் நாள் போறாங்க இல்லையா? வெள்ளிக்கிழமை அவரை அடக்கம் பண்ணினார்கள் மாலையில. சனிக்கிழமை ஓய்வு நாளை முடித்து அடுத்த நாள் அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து போறாங்க, கல்லறைக்கு போறாங்க. யார்? நமக்காக கல்லை புரட்டுவான் அப்படின்னு சொல்லி போறாங்க. சோதரே, அல்லேலூயா. அங்க போனா கல் அவர்களுக்காக புரட்டி வைக்கப்பட்டிருந்தது. கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. கல் அவர்களுக்காக புரட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம். கையை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்போ நமக்கு நம்முடைய காரியங்களை, நம்முடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடியவர், முற்றிலும் அகற்றக்கூடியவர் நம் வாழ்க்கையில. அதை ஆண்டவர் மாத்திரம்தான் அகற்ற முடியும். தேவன் மாத்திரம்தான் அதை நம் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீக்கி போட முடியும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அந்த பிரச்சனை ஒரு வெட்கம்னு சொல்லலாம், அது இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லுவார் ஆண்டவர். 29ஆம் அதிகாரம் 22 வாசிங்க பார்ப்போம். 29, 22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட இல்ல, 29, 22 அதுதானா? இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. என்ன அதிகாரம்? 29, 22. அதான் சொன்னேன் நான். 29, 22 வாசி. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. முதல்ல இருந்து வருதா? ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை போய் என்ன வரவே மாட்டேங்குது. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா. தேவன் நம்முடைய அந்த நிந்தை, அந்த நம்ம வாழ்க்கையில சில இருக்கிற அந்த அவமானங்கள், நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துருமோன்ற ஒரு அச்சங்கள், புரியுதுங்களா உங்களுக்கு? தீராத பிரச்சனை என்ன ஆகும்? எப்பவுமே நமக்கு ஒரு தீராத பிரச்சனை கண்டா எப்படி இருக்கும்? தேவன் தான் இடைப்படணும். அதுல நமக்கு தேவன் இடைப்பட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனையை மாற்றுவார்னு சொன்னாதான் அந்த பிரச்சனை நிரந்தரமான தீர்வா இருக்கும் உங்க வாழ்க்கையில.
அதுல உங்களுக்கு என்ன இருக்காது? வெட்கம் உண்டாகாது. உன் முகம் இனி செத்து போகாதுன்னு சொல்றார். சத்தமா நல்ல பலமா கையை வைத்து சொல்லுங்க. நீ என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதும் இல்லை. வெட்கம்னா அது ஒரு முகத்துக்கு நம்ம வெட்கம்னாவே என்ன பண்றோம், தானா தலைகுனி வருதா இல்லையா? முகமும் என்ன செய்ய போவதில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன போவோம், என்னடா முகம் செத்து போச்சு அப்படின்றான்ல, முகத்தை அப்படியே மாறும் தானா. அங்கே இருதயத்தில் உண்டாகிற அந்த நம்ம வாழ்க்கையினுடைய பிரச்சனை முகத்துல அப்படியே பிரதிபலிப்பா தெரியும் இல்லையா? டக்குன்னு முகம் மாறும். சில பேருக்கு பாருங்க, ஏதாவது சொல்லி பாருங்க, சோத்திரம் என்ன செய்யும், உடனே டக்குன்னு முகம் மாறும். அது ஆண்டவர் சொல்றாரு, உன் முகம் என்ன செய்ய போவதில்லை, செத்து போவதில்லை அப்படின்றார். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் நம்முடைய அந்த நிந்தையை, அந்த அவமானத்தை, அந்த வெட்கத்தை, அந்த பிரச்சனையை நம்ம வாழ்க்கையிலே இராதபடி அதை புரட்டி போடுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புரட்டி போட்டேன் அப்படின்னா இல்லை, இனிமேல் உன் வாழ்க்கையில் அது இனி இருக்காது. இனி நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான், நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசம், நான் வாக்குத்தத்தம் பண்ண என்னுடைய ஆசீர்வாதங்கள், நான் சொன்ன நல்வார்த்தைகள், இதிலே நீ உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும், பிரவேசிக்க பண்ணுவேன் என்கிறதற்காக அந்த வாக்குத்தத்தத்தை அங்க வைக்கிறார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, நல்ல முழு பலத்தோடு. அப்போ அந்த நிந்தையை தேவன் தான் ஒரு கட்டத்திலே நீங்க ஒரு நபருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு நபருடைய வாழ்க்கையில, தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிந்தை இருந்தது. என்ன நிந்தை சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. யார் நிந்தையா இருந்தா அவனுக்கு? சவுல் என்னவா இருந்தான்? நிந்தை. அவனுக்கு அவன் வாழ்க்கையில அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு நிம்மதியா என்ன செய்தான், இருந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டார். கோலியாத்தை கொன்னது அவனுக்கு வம்பா வந்து முடிஞ்சது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேங்க, கரங்களை வைத்து அல்லேலூயா. அப்போ இவன் சவுல் என்னவா மாறிட்டான், அவனுக்கு சத்துருவா மாறிட்டான். அனுகூலமா இருக்க வேண்டியவன், ஆதரவா இருக்க வேண்டியவன். ஏன்னா அவனுக்கு இவன் தான் உதவி செய்திருக்கிறான். என்ன செய்திருக்கிறான்? உதவி செய்திருக்கிறான் தாவீது. அதுக்கு அவன் என்ன பண்ணிருக்கணும், நன்றி கடன் பட்டவனா இருந்திருக்கணும். கோலியாத்துக்கு முன்பாக வெக்கப்பட வேண்டிய நம்மள, அவமானப்பட வேண்டிய நம்மள, அந்த இடத்துல நின்று பெரிய ஒரு யுத்தத்தை செய்து கோலியாத்துக்கு முன்பாக நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை பெற்று கொடுத்தானே என்று சொல்லி இவன் என்ன செய்திருக்கணும், தாவீதுக்கு அனுகூலமா மாறி இருக்கணும். அனுகூலமா மாறாதபடி சத்ருவாய் மாறி போனான். சொல்றது விளங்குதாங்க? சில பேருக்கு நம்ம உதவி செய்வோம், சில பேருக்கு நீங்க நன்மை செய்யலாம். ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச உதவியும் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து சில நேரங்கள்ல அவர்கள் சத்துருக்களாய் மாறுவது உண்டு. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்போ இந்த நிந்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாவீதே புரட்டி போடுவதற்கு முயற்சி பண்ணல. எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தது. விளங்குதாங்க? நல்லா விளங்குதா உங்களுக்கு? அவன் தேவனைத்தான் சார்ந்து கொள்ளுகிறான். இந்த பிரச்சனை தன்னை விட்டு நீங்கும்படி எப்படி பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அவன் தேவனுடைய பாதத்துல தான் அவன் விண்ணப்பம் பண்றான். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவனிடத்துல கேட்கிறான், இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கி போடுங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை நீக்கி போட மாட்டேன், உன் பலவீனத்தில் என்ன பண்ணும், என் பலன் விளங்கும்னு சொல்லுகிறார். இங்க சொல்றாரு, எகிப்தின் நிந்தையே உன்னை விட்டு நீக்க மாட்டேன், ஆனா அது நடுவில் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லல, எகிப்தின் நிந்தையை முற்றிலுமாக உன்னை விட்டு நீக்கி போடுவேன் அப்படின்னு சொல்றார். சத்தமா சொல்லுங்களேங்க, கரங்களை வைத்து நல்ல முழு பலத்தோடு நல்ல ஏக சத்தத்தோடு. லட்சுமி அம்மா பின்னாடியே உட்காருங்க. இனிமேல் 6 மணிக்கு வரணும் லட்சுமி அம்மா. எவ்வளவு நேரம் பாருங்க, 1.5 மணி நேரமா லேட்டா வருது. 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ஜம்மு ரெடியாகி வரணும்ல, சரிங்களா? சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்துல சரியா வந்துருங்க. ரைட், கவனிக்கிறீங்களா? சத்தமா செய்தி மேல கவனம் இருக்கா எல்லாத்துக்கும்? ஆமா.
அப்ப தாவீது இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவன் அந்த நிந்தையை தேவனே என்ன செய்கிறார்? சவுலுடைய நிந்தை தொடர்ந்து அவன் பல சந்தர்ப்பங்கள் அந்த நிந்தையை நீக்கி போடுவதற்கு வாய்ப்பு வருகிறது, சந்தர்ப்பங்கள் வருகிறது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஒரு மனிதன் தான் பிரச்சனை இல்லை, ஒரு காரியம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். கவனிக்கிறீங்களா? என்ன ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு மனிதனால பிரச்சனை இருக்கலாம், சரீர பிரச்சனை பலவீனத்தினால ஒரு பிரச்சனை இருக்கலாம். எது உங்களுக்கு பிரச்சனையாக, எது உங்க வாழ்க்கையில நிந்தையாக காணப்படுகிறது? ஒரு நாள் 2 நாள் இல்ல, சில வருஷங்களாகவே தாவீதுக்கு இது ஒரு நிந்தையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதுங்களா? தாவீதுக்கே பயம் வந்து போச்சு, இது என்னவாய் முடியும் என்கிற யோசனை அவனுக்கு வந்துருச்சு. ஒரு நாள் நான் சவுலின் கையில செத்துருவனோன்ற எண்ணம் வந்துருச்சு. சொல்றது விளங்குதாங்க? என்ன நடக்குமோ, இது எப்படி முடியுமோ அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு பயம் தாவீதுக்கே தொற்றி விட்டது. அவன் தேவனை சார்ந்துதான் வாழ்ந்தான், தேவனை நம்பித்தான் வாழ்ந்தான். ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த நிந்தைய அவனை விட்டு அவ்வளவு அழகாக தேவனே நீக்கி போட்டார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. திரும்பவும் என்ன செய்யவே இல்லை, திரும்பவும் அவன் வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில அவனை திரும்பி பார்க்கவே இல்லை. முற்றிலுமாக தேவனே அதை நீக்கி போடுகிறார், தேவனே அகற்றி போடுகிறார் அவனை விட்டு. அப்போ அவன் வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடி, அவன் தன் ஸ்தானத்தை அடையக்கூடாதபடி அவனை தடுத்து கொண்டிருந்த அந்த பிரச்சனை, தடுத்து கொண்டிருந்த அந்த நிந்தையை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இப்ப உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் உங்களை தடுத்து கொண்டு இருக்கும், முன்னேறக்கூடாதபடி. சொல்றது விளங்குதாங்க? தடுத்து கொண்டே இருக்கும் ஒரு சில காரியங்கள், ஒரு சில விஷயங்கள். இந்த எகிப்தினுடைய நிந்தை தான் இவர்கள் கானானை சுதந்தரிக்க விடாமல் பார்வோன் எகிப்தியர்கள் என்ன செய்தாங்க? இவங்களை இழுத்து பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எப்படியோ தனக்கு வசப்படுத்தணும், தன்னை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? அதை அவர்களை விட்டு புரட்டி போட்டார் ஆண்டவர். சொல்றது விளங்குதாங்க? நல்ல கையை உயர்த்தி சத்தமா சொல்லு. அதே போல பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் அடைய வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அவன் தேவனுக்காக செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு, தேவனுடைய சித்தத்தை அவன் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. தேவன் அவனை குறித்து ஒரு பெரிய தீர்மானங்களை, திட்டங்களை வைத்திருந்தார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அதற்கு விரோதமாக போராடி கொண்டிருந்த அந்த இடத்தை அடைய முடியாமல், அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் காணப்பட்ட அந்த பிரச்சனையை, அந்த நிந்தையை கர்த்தரே அகற்றி போடுகிறார். கரங்களை தட்டி நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஹல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுவோம். ஆமா, சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றோம்? ஐயா முடியல, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரணம் வந்துருமோ, இவன் இந்த பிரச்சனையினால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, அசிங்கம் வந்துருமோ, வெட்கம் வந்துருமோ, தலைகுனிவு வந்துருமோ. புரியுதுங்களா? சவுல் எனக்கு ஒரு பெரிய நிந்தையா இருக்கிறானே, எப்போ என் வாழ்க்கையில் இது மாறுமோ அப்படின்னு ஒரு நாளும் குகைகளிலும், கண்மலைகள் வெடிப்புகளிலும், காடுகளிலும் சுற்றி திரிந்து கண்ணீரோடு என்ன செய்கிறான்? அவன் தேவனை தேடிக்கிட்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதான் சொல்றார் ஆண்டவர், உன் முகம் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்படுவதும் இல்லை, உன் முகம் செத்து போவதும் இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சவுல் என்கிற ஒரு நிந்தையை அவன் வாழ்க்கையில இராதபடி கர்த்தர் அவனை விட்டு என்ன செய்கிறார்? அகற்றி போடுகிறார். ஸ்தோத்திரம், புரட்டி போடுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் என் வாழ்க்கையில இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே என் வாழ்க்கையில இருக்கிற இந்த தடை, சொல்றது விளங்குதா? எகிப்தின் நிந்தை, என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில பிரச்சனை, நிந்தையா இருக்கிற ஒரு காரியம் என் வாழ்க்கையிலிருந்து அது அகன்று போக வேண்டும். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும், தேவனுடைய கரம் என் மேல வரணும், தேவன் தொடர்ந்து என்னை நடத்தணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் அது காணப்படுது? அது எத்தனை பேருடைய வாழ்க்கை அது நீங்கணும்னு விரும்புறீங்க? அதை முதல் சோத்திரம் நல்ல சத்தமா சொல்லுங்க. நீங்க விரும்பாம கர்த்தர் செய்ய முடியாது, நீங்க விரும்பாம அது உங்க வாழ்க்கையில் நடக்காது. இன்னைக்கு ஏதோ உட்கார்ந்தேன், ஒரு வசனத்தை கேட்டேன்,
4 பாட்டு பாடி அல்லேலூயா சொல்லி காணிக்க போட்டு போறேன்னு இல்லை. ஒவ்வொரு முறையும் தேவனிடத்துல நம்ம வரும்போதெல்லாம் ஒரு விடுதலையை பெற்றவர்களாக, தேவனிடத்துல கிருபையை பெற்றவர்களாக, இரக்கங்களை பெற்றவர்களாக. ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுவார், நான் முற்றிலும் அவர்களை விட்டு என் இரக்கத்தையும் கிருபையும் விலக்கி விட்டேன் பார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எரேமியாட்ட சொல்லுவார், நீ அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதப்பா, நான் அவர்களை விட்டு இரக்கத்தையும் சமாதானத்தையும் கிருபையும் நான் எடுத்து விட்டேன் அப்படிம்பார். யோசிச்சு பாருங்க. ஹலோ, அவர் இரக்கமும் அவர் கிருபையும் அவர் சமாதானம் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம காப்பாற்றப்படுவோம். நல்ல கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. மிஞ்சி போயிட்டாங்க, மீறி போயிட்டாங்க, தவறுக்கு மேல தவறு அவங்க வாழ்க்கையில வந்துருச்சு. அதனால சொன்னார், இவங்களுக்காக என்கிட்ட என்ன பண்ணாத, விண்ணப்பம் பண்ணாத, இவங்களுக்காக என்கிட்ட ஜெபம் பண்ணாத, அவங்கள விட்டு என் இரக்கத்தையும் என் சமாதானத்தையும் என் கிருபையும் எடுத்து விட்டேன். இப்படிப்பட்ட பயங்கரமான வார்த்தை. அதுக்கு மேல அவ்வளவுதான். நான் இல்ல, உள்ள பூந்து சத்துரு அடிப்பான் அப்படின்ட்டார். சொல்றது விளங்குதாங்க? அப்ப நல்லா கவனிங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம இரக்கத்தை பெறுகிறோம், தேவ சமாதானத்தை பெறுகிறோம், தேவ தயவை பெறுகிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். நீங்க அந்த உள்ளுணர்வோடு தான் வந்து போகணும் இல்லையா? ஏதோ வந்து போறோம், ஒண்ணுமே பார்க்கலையே, இல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தான் அனுப்புகிறார். தான் கிருபை இன்னும் நிலைவரப்படுத்தி அனுப்புகிறார். தன் இரக்கத்தை இன்னும் உங்க வாழ்க்கையில் நிலைவரப்படுத்தி உங்களை அனுப்புகிறார். அதை நீங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில அந்த வருகிற அந்த பிரச்சனைகளை, அந்த நிந்தைகளை, புரியுதுங்களா உங்களுக்கு, சத்துரு கொண்டு வருகிற அந்த காரியங்களை கர்த்தரே என்ன செய்கிறவராயிருக்கிறார், நம்ம வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக அகற்றி போடுவார். அல்லேலூயா. இதுக்கு தாவீது பாருங்க, தாவீத 2 காரியம். ஒன்று, இவனுக்கு நிந்தையா இருந்தாலும் தாவீத பாருங்க, அந்த இடத்துல அந்த கிட்டத்தட்ட அந்த 13 வருடங்கள் ஒரு பக்கம் இவன் துரத்தி கொண்டு வந்தாலும், ஒரு பக்கம் இவனுக்கு பிரச்சனையா நிந்தையா இருந்தாலும், தாவீத அந்த வனாந்தரத்துல வைத்து, அந்த காடுகள்ல வைத்து, அந்த கண்மலைகளுக்கு குகைகளுக்குள்ள வைத்து, கபியில வைத்து, குகையில வைத்து தான் கர்த்தர் அவனை ஒரு தரமான ஒரு நபராக உருவாக்கிட்டு வர்றார். ஐயோ, வைத்து நல்லா சத்தமா சொல்லுங்க. என்ன பண்றார் ஆண்டவர்? அவனை ஒரு தரமான நபராக உருவாக்கிட்டு வர்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் அங்கதான் உருவாக்கப்படுகிறான். தாவீது ஒரு ராஜாவாக, ஒரு நல்ல தரமான ஒரு நபராக எங்க உருவாக்கப்படுகிறான்னா, அந்த வனாந்தர பாதையில தான் கர்த்தர் அவனை வைத்து அழகா உருவாக்கிட்டு வருகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிந்தையா இருக்கிற சில காரியங்கள் அப்படின்னு சொன்னா, சிலதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் நிந்தையா இருக்கும், இன்னொரு பக்கம் அங்க வச்சுதான் நம்மளை உருவாக்குவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்மளை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நம்மளை உருவாக்குவார். நமக்கு பொறுமை, சாந்தம், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வரணும் அவனுக்கு. தாவீதுக்கு என்ன வரணும்? ஆண்டவரே கிரியை செய்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன வரணும்? பொறுமை வேணும், சாந்தம் வேணும், அமைதி வேணும், சகிப்புத்தன்மை வேணும். இதெல்லாம் அங்க வருது அவனுக்கு. எங்க வருது சொல்லுங்களேங்க? வனாந்தரத்திலே அவன் அங்கதான் வைத்து முழுவதுமாக ஒரு படியாக என்ன செய்யப்படுகிறான்? உருவாக்கப்பட்டு வருகிறான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உருவாக்குற தருணங்கள் உண்டு. நீங்க தேவனிடத்துல உருவாக்கப்படுகிறவர்களாக இருக்கணும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உருவாக்குறதுல நீங்க அறிந்து கொள்ளணும். கழுகு தன் குஞ்சுகளை என்ன பண்ணுமா? தன் கூட்டை களைத்து, தன்னுடைய கூட்டை முழுவதும் களைத்து விட்டு தன் குஞ்சுகளை என்ன செய்யுமா? அது பறக்க விட்டு அதுக்கு பயிற்சி கொடுக்குமா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு படியா அதனுடைய அதுக்கு பயிற்றுவிக்குமா. அது முதல்ல அது அவ்வளவு அழகா தன்னுடைய கூட்டை கட்டும் போது, கவனிக்கிறீங்களா? கூட்டை கட்டும் போது அது என்ன செய்யுது? முதல்ல முள்ளுகளாக கொண்டு தன்னுடைய கூட்டை அமைக்கிறது. பின்பு குச்சிக, இந்த மாதிரி புல்வெளி, இந்த மாதிரிலாம் கொண்டு அது என்ன செய்யும்? அவ்வளவு அழகா பாருங்க. நீங்க அந்த ஒரு அணில் கூட, ஒரு சாதாரண பறவைகள் கூட, நாங்க எதிர்க்காங்க பேனர் கட்டி இருக்கும்போது தம்பிங்க கயிறு போட்டு கட்டிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தா லேசா ஒரு பேனர் சாஞ்சமா இருந்தது. மறுபடியும் 2வது நாள் வர நல்லாவே சாஞ்சிருக்கு.
ஏன்னா ரோட்டில் வைக்கிறோம், பேனர் சாஞ்சி விழுந்துட்டா பெரிய பிரச்சனை. பேனரை முதல்ல நம்ம பர்மிஷன்லாம் வைக்கக்கூடாது. அதுபோக பெரிய பேனராக வைக்கிறது ரொம்ப கவனமாக வைக்கணும். என்னன்னு புரியல நமக்கு. அப்புறம்தான் விளங்குச்சு, எனக்கு ஏன் இப்படி யார் இந்த கயிறு அவுத்து விட்டுருப்பாங்க, சைடில் பார்த்தா கயிறு அவுந்து கிடக்கு, யார் அவுத்துருப்பாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாம் போயிட்டு மாலையில் ஒரு முறை ரிட்டர்ன் வரும்போது பார்க்குறேன், அந்த அணியில் ஒன்று என்ன பண்ணுது, அந்த கயிறு அவுத்துட்ருக்கு. பல்லால கடிச்சு என்ன பண்ணுது, கரெக்டாக அதுதான் நின்று கடிச்சு அவுத்துட்டு இருக்கு. எதுக்கு? அது தன்னுடைய கூட்டை கட்டுவதற்கு இங்கே இருக்கிற கயிறை தேடுது. அந்த மாதிரி இங்கே லைட்டெல்லாம் கட்டி வைக்கிறோம் மரத்து மேலே, அதெல்லாம் கம்பி கிம்பி கயிறு கீறு எல்லாத்தையும் அவுத்துட்டு போகுது. அப்போ தான் சொன்னேன், டே நல்லா கம்பி போட்டு ஸ்ட்ராங்காக போடுங்க, மெயின் ரோட்டில் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த காகங்களை பார்க்கும்போது அவ்வளவு கவனமாக அந்த குச்சி தேவையான பொருள்களை தேடுது. அதுபோல கழுகு தன்னுடைய கூட்டை ஒரு படியா கட்டி கடைசியில உள்ள முழுவதும் அந்த பஞ்சுகளாக கொண்டு வந்து அடுக்குமா. அந்த கூட்டுக்கு மேல என்ன பண்ணுமா, பஞ்சுகளாக கொண்டு வந்து அடுக்கி அவ்வளவு மெத்துன்னு ஆக்கிடுமா. அந்த இடத்த ஆக்கிட்டு தான் அதுல தன்னுடைய முட்டையிட்டு அது என்ன பண்ணும், குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளை பாதுகாக்குமா. அது முதல்ல குஞ்சு வளர்ந்த உடனே என்ன செய்யுமா, அது வரைக்கும் இது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எது? இந்த குஞ்சுக்கு ஆகாரம் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாளடைவில் என்ன பண்ணும், இந்த கூட்டில் இருக்கிற பஞ்சை மாத்திரம் அந்த தாய் கழுகு முதல்ல எடுத்துட்டு போயிடுமா, ஒன்னொன்னா எடுத்துருமா பஞ்சை. ரெண்டாவது என்ன பண்ணும், அதுல குச்சிகள் இருக்கும், ஓரளவுக்கு பரவலாம இருக்கும். அது அப்படியே அந்த பஞ்சில முதல் மெத்துன்னு வாழ்ந்தது என்ன பண்ணும், இப்போ பஞ்சையெல்லாம் எடுத்தோன்னா குச்சியில கொஞ்சம் அப்படி லேசா குத்த செய்யதான் செய்யும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துரும். அந்த குச்சிகளை என்ன பண்ணுமா, ரெண்டாவது உருகி விட்டுரும். சோத்திரம். குச்சிகளை என்ன பண்ணும், உருகி விட்டுரும். கடைசியில என்ன பண்ணாது, குச்சிகளை உருகி விட்ட உடனே உள்ளுக்குள்ள இருக்கிறது முள்ளு குச்சி. புரியுதுங்களா உங்களுக்கு? இதனால உட்காரவே முடியாது. அதுலயாவது அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலன்னா கடைசியில அதையும் எடுத்து விட்டுருமா. சொல்றது விளங்குதா? எதுக்கு அப்படின்னா, இது பறக்காமையே போயிடும், உயர பறக்காமையே போயிடும். அதை அடைய வேண்டிய லக்க அதை அடையாம போயிடும். அதே தன்னை வேட்டையாடி தன்னுடைய ஆகாரங்களை தேடாம போயிடும், அறிவில்லாம போயிடும். அதுக்காக அந்த தாய் கழுகு அவ்வளவு அழகா செய்து மொத்த கூட்டையும் கலைச்சிருமா. அது சோத்திரம். மலையிலூயா. கலைச்சிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுமா, கீழே விட்டுருமா பறக்கிறது. சோத்திரம். அதை அடிச்சு கிடிச்சு ரக்கை அடிச்சு தத்தளிச்சு கீழே விழ போற நேரத்துல போயிட்டு அது கீழே போய் தன்னுடைய சட்டையில சுமந்து மறுபடியும் தன்னுடைய கண்மலைக்கு கொண்டு வருமா அந்த குஞ்ச. கவனிக்கிறீங்களா? சோத்திரம். மறுபடியும் என்ன பண்ணுமா, அந்த கண்மலைக்கு கொண்டு வருமா அந்த அதனுடைய குஞ்ச. அப்ப ஆண்டவர் நம்மளை பயிற்சி கொடுப்பார், ஆனா ஒரு நாள் கைவிட்டுற மாட்டார். கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. தாவீத அந்த நிலையில அவனை விட்டிருந்தாலும் கூட தாவீது என்ன செய்யல, ஆண்டவர் சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யல? தேவன் தாவீதை விடவே இல்லை. ஸ்தோத்திரம். இது நான் சனிக்கிழமை குடும்ப பிரேயர்ல நாங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார், பார்த்தேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா நேரங்கள் நிறைய நேரங்களில் இடைபெறார், ஆனால் சில நேரங்களில் இடைபெடுகிற வார்த்தை ஆண்டவர் அதை சபையின் செய்தியாக மாத்துறார். தொடர்ந்து என்னதான் நான் போராடி இன்றைக்கு வரைக்கும் போராடி காலையில் வரைக்கும் போராடி கேட்டேன். நான் முழு வேற ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தி இருந்ததே இதுல, அதுல ஒரே ஒரு குறிப்பு மட்டும் பேசும்படி அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. மீதி குறிப்பு நாளைக்கு 1ஆம் தேதின்றனால நாளை கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். முழு குறிப்பை ஒன்று எடுத்து வச்சு, ஆனால் ஆண்டவர்கிட்ட போராடி கேட்கிறேன், ஆண்டவரே இடைப்பட்டீங்க, ரைட்டு, சபைக்கு இதை கொடுக்கணுமா அப்படின்னாலும் வேற வார்த்தையே வரவே இல்லை. அதுதான் நின்ட்டாரு. அதுதான் இங்க கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு தேவையானதா இருக்கலாம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப உருவாக்கப்படுகிற நாட்கள்ல நீங்க உருவாக்குறதுக்கு உங்களை விட்டு கொடுத்துட்டே வர வர கர்த்தர் நீங்க உருவான பின்பு, நீ சரியான பின்பு, நீ பண்பட்ட பின்பு, புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணுவார் ஆண்டவர்? கர்த்தர் என்ன செய்வார்? சத்தமா சொல்லு, நிந்தையை அவரே அகற்றி போடுவார். கரங்களை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல விளங்கி தட்டுறீங்களா? நல்ல பலமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும் பிரியமானவர்களே? தேவனையே சார்ந்து கொள்ளணும். நம்ம
யாரை சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரையே சார்ந்துட்டு இருக்கணும். நீ பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உனக்கு அது உன்னை முழுகிடும். இவன் அதை நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் இவங்க இஸ்ரவேலர் உருவாகாத வரைக்கும் கொண்டு போக மாட்டேன்ட்டார் பாருங்க. கானானுக்கு வச்சு அங்க வனாந்தரத்துல தான் வச்சு வச்சு நடத்திட்டு வருகிறார். இவன் சீரான பின்பு சரியான பின்பு தான் இங்க தான் கொண்டு வராரு. கானானுக்கு கொண்டு வந்து அங்க நிந்தையை புரட்டி போடுகிறார். சத்தமா சொல்லுங்களேங்க. கரங்களை போய் தலையலூயா, நல்ல முழு பலத்தோடு ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப முழுசா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இந்த அனுபவம், இந்த வாழ்வு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப தூரமா இருக்கிற காரியங்கள். நான் ஏதோ வரேன், வெந்ததத்தின்னு இது வெந்தா சாகிற மாதிரி நான் என்ன செய்யறேன், வர்றேன், ஆராதிக்கிறேன், நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன். உருவாகிறதா? என்ன உருவாகிறது? என்ன உருவாக்குறார்? என்ன வசனம்? என்ன காரியம்? ஒன்னும் விளங்காது நம்ம ஆளுக்கு. இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேருக்கு என்ன செய்யறது இல்லை, இதை பற்றி அனுபவமே கிடையாது. இந்த இதே இல்லை. நம்ம எப்பவுமே எப்படியே இருக்கிறோம், பஞ்சுமத்தையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுகபோகமாவே வாழணும்னு நினைப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. கர்த்தர் நம்மை உருவாக்கி, சொல்றது விளங்குதாங்க, அவர் சாயலாய் மாற்றுவதுக்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இங்க எதற்காக முன்குறித்தாரா? எதற்காக தெரிந்து கொண்டாரா? எதற்காக கொண்டு வந்தார்? அவருடைய சாயலாய் மாற்றுவதற்கு. யாரையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களெல்லாம் தன்னுடைய குமாரனுடைய சாயலாய் மாற்றுவதற்கு. இப்ப சாயல் அவருடைய குணம்னா என்ன? அவருடைய குணம் வரணும். கிறிஸ்து இயேசுனுடைய சாயல் நமக்கு வரணும். அவருடைய கேரக்டர் வரணும். நமக்கு அந்த சுபாவங்கள் வரணும். இதுதான் நம்ம அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கான அடையாளம். இது உன் வாழ்க்கையில எது, அது உன் வாழ்க்கையில எந்த பகுதியில நீ அதுக்கு உருவாகாம இருக்கிறையோ அந்த பகுதியை தேவன் உன்னை உருவாக்குவதற்கு வல்லவராயிருக்கிறார். முன்குறித்தவங்களுக்கு அதை செய்வார், தெரிந்து கொண்டவர்களுக்கு அதை செய்வார். சத்தமா கை உயர்த்தி சொல்லுங்க. யாரை முன்குறிக்கிறாரோ, யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு அதை செய்வார். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தா, நீ தேவனால முன்குறிக்கப்பட்ட பாத்திரமா இருந்தா தேவன் உன்னை உருவாக்குவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் 30 வருடமா உருவாக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க பாப்போம். என் வாழ்க்கையில நான் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்ப துவங்கினோ அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை உருவாக்கிட்டே தான் இருக்கிறார். அவருக்கு ஏற்ற பாத்திரமா மாத்திக்கிட்டே தான் இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆண்டவர் என்னை மாத்திக்கிட்டு வராரு, என்னை உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னா நீ பாக்கியவான். இல்லைன்னா சோத்திரம். இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நமக்குள்ள மோசமான மனுஷன் இருக்கிறான், பழைய மனுஷன், ஜென்மசுவமான மனுஷன். இவன் எப்ப மாறுவான்? இவன் எப்ப வெளியில போவான்? புரியுதா உங்களுக்கு? இது அழிக்கப்படணும்ல, இது மாறணும்ல உன் வாழ்க்கையை விட்டு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அது இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கிறான்? பழைய மனுஷன் இருக்கிறான், ஜென்மசுவமான மனுஷன் இருக்கிறான் உனக்குள்ள. இது எப்படி அழிக்கப்படும்? எப்ப அழிக்கப்படும்? கர்த்தர் அதை மாற்றுவார். அவர் அந்த பழைய மனுஷனுடைய குணங்கள், சுபாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒளியும்படியாக செய்வார். அவர் சொல்றது விளங்குதாங்க. நேற்று கூட பாஸ் எல் ஜோசப் ஒரு காரியம் சொன்னார். நீங்க சகோதரிகளை பார்த்து சொன்னார், நீங்கெல்லாம் வந்து நல்லா உருவாயிட்டீங்க, உங்க கணவர்மார்கள்லாம் உருவாகாம இருக்கிறாங்களே எப்படின்னு கேட்டார். உருவாயிட்டாங்கன்னா ஜபத்துக்கு வராங்க, ரைட்டு, ஆராதனைக்கு வராங்க, சரி, இங்க வந்து அந்நிய பாஷையில் நிரம்புறாங்க, சரி, எங்க உருவானாங்கன்ற கேள்வி எனக்கு எழும்புச்சு. சொல்றது விளங்குதாங்க. இப்போ சுத்தமா இந்த பக்கம் உருவாக்க சபை காரியத்திலேயே தலை வச்சு படுக்காத ஒரு ஆளு இங்க எந்த நேரம் சபைக்கு வர ஒரு நபர். புரியுதா உங்களுக்கு? இப்ப எப்பவுமே சபைக்கு வந்த அந்த நபர் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற இது தேடுதல் மாத்திரம் இல்ல, அவங்களுடைய குணம். நீ ஆராதனை முடிந்த உடனே, தேவனுடைய சமூகத்துல உன் ஜப வாழ்க்கை முடிந்த உடனே, நீ எழுந்த உடனே நீ யாரா இருக்கிற? நீ யாரா இருக்கிற? நீ தொடர்ந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறியா? முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய பழைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை இடம் கொடுக்காம அதை கட்டுப்படுத்தி அதை சிலுவையில வைத்து சுயத்தையோ மாம்சத்தையோ இச்சைகளையோ
கசப்புகளையோ மன்னிக்க முடியாத தன்மைகளையோ பகைமைகளையோ நான் சிலுவையில வைத்து கூடுமான வரைக்கும் சாந்தத்தையும் அமைதியும் பொறுமையும் நீடிய பொறுமையும் காத்து மன்னிச்சு மறந்து சகிச்சு, சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கிறிஸ்துவனுடைய அந்த குணாதிசயங்களை கூடுமான வரைக்கும் நான் வெளிப்படுத்தி கிறிஸ்துவை சார்ந்து நின்று நான் என் வாழ்க்கையை செயல்படுத்துகிறேன் அப்படின்னா அவங்க தான் ஒரு சரியான கிறிஸ்தவர்களா இருக்க முடியும். ஐயா வைத்து நல்லா சத்தமா சொல்லு. ஆனா ஜெபம் பண்றோம், ஆண்டவரை தேடுறோம், சுபாவம் எங்க மாறுச்சு, குணம் எங்க மாறுச்சு? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஜெபம் பண்றோம், ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், குணம் எங்க மாறுது? நமக்கு சுபாவங்கள் எங்க மாறுது? சொல்றது விளங்குதாங்க? தேவனை தேடாத உலகத்தில் இருக்கிற ஒருத்தனை பாத்தீங்கன்னா அவனுடைய சுபாவங்கள் அவனுடைய குணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமானதா தான் இருக்கும். ஆனா தேவனை அறியாதவன். சொல்றது புரியுதுங்களா? இங்கே நீங்க ஆண்டவர் கொண்டு வர நபரெல்லாம் பாருங்க, நான் ஏற்கனவே மோசமா இருந்தவன், நான் ரவுடியா இருந்தேன், குடிகாரனா இருந்தேன், அப்ப சில பேர் பிரச்சனையில் இருந்தேன், மோசமான அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஒரு சேஞ்சை கொண்டு வராரு பாத்தீங்களா அவங்க மத்தியில. நீங்க அவன் வந்து அவன் முற்றிலுமாக தன்னை மாற்றி இவங்க மத்தியில் அவன் காண்பிக்கும் போதுதான் இவன் வந்து என்ன செய்யப்படுவான்? கிறிஸ்துவுக்குள்ள ஈர்க்கப்படுவான். சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? முற்றிலுமாக நம்ம வாழ்க்கை மாற்றி இருக்கும் போதுதான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இன்னொருத்தரை ஈர்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம யாரை ஈர்க்க முடியாது. சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? கைகளை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க. நான் வரேன், நான் ஆராதிக்கிறேன், நான் எழுந்து போனோன்னு எனக்குள்ள ஒரு குணம் இருக்கு, எனக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கு. அந்த சுபாவத்துக்கும் அந்த குணத்திற்கும் அந்த எண்ணத்துக்கும் தான் என் வாழ்க்கையை கொடுப்பேன் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்து. அதுதான் வெளிப்படுது எனக்குள்ள இருந்து. சொல்றது புரியுதுங்களா? அதான் ஜென்ம சுபாவமான மனிதன் சொல்றாங்க, அதுதான் பழைய மனிதன் சொல்றாங்க. நல்லா விளங்குதா உங்களுக்கு? எல்லாருக்குள்ள இருக்கு. இது கிறிஸ்துவுக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் என்னவா மாறணுமா? சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, நல்ல கையை வைத்து சத்தமா சொல்லுங்க. அப்ப இதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை வச்சு பொறுமையா அந்த நடத்துதலுக்குள்ள கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது வரைக்கும் வாழ்க்கையில நிந்தையா இருக்கிற காரியங்களை ஆண்டவரே என்ன செய்வார்? ஏற்ற வேலை வரும்போது அதை மாற்றி போடுவார். யோசேப்பு வாழ்க்கையில அதான் செய்தார் ஆண்டவர். யோசேப்புனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 13 வருடம் அவனை என்ன பண்றார்? அவனை பக்குவப்படுத்துகிறார், அவனை ஆயத்தப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். சொல்றது விளங்குதாங்க உங்களுக்கு? கரங்களை வைத்து நல்லா சத்தமா நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்கம்மா, நல்ல சத்தமா சொல்லுங்க. அவனை ஆயத்தப்படுத்துகிறார். அது அவனுக்கு நிந்த அடிமைத்தனம் நிந்த. ஏன்னா தன்னுடைய அப்பா வீட்டுல ஒரு சுதந்திரவாளியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சொல்றது புரியுதாங்க? இங்கே இவனுக்கு எது நிந்தையா இருக்கு? தாவீதுக்கு எது நிந்தையா இருந்தது? தம்பிகளா கவனிக்கிறீங்களா? கண் அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. இல்லையா சொல்லுங்க. ஐயோ அப்பா சோத்திரம் ஐசலார். நானும் சொல்றேன், இந்த தூங்குற ஆட்கள்லாம் ஓரமா உட்காந்துக்கின்ற அதுவும் கேட்க மாட்டீங்க. என் முன்னாடியே வந்து உட்காந்து நான் முன்னாடி தான் உட்காருவேன், தூங்குவேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஓரமா போயிட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பாட்டுக்கு இப்படி பார்த்து பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சத்தமா சொல்லுங்க. கரங்கள் வைத்தாலே லூயா. உனக்கு கண் அடிச்சுக்கிட்டே இருக்கும்னா உன் பலவீனமா? ரைட், நான் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு சரீர பலவீனமா இருக்கலாம், இல்லை சில பேருடைய தூக்க கலைப்பு, அது ஒரு பிரச்சனை, புரியுதுங்களா? இன்னொருத்தருக்கு அது சரீர பலவீனமா இருக்கலாம். உங்களுக்கு உட்காந்தோடனே தூக்கம் வரும், அது உங்களுக்கு பலவீனமா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஓரமா சீட்டை மாத்திக்கிங்கன்றேன். அல்லேலூயா. எனக்கு மாத்திரம் இல்லை, வர பிரசங்கியா இருக்கலாம், அது இடிக்கும். உங்க சீட்டை மாத்தி உட்காந்துட்டீங்கன்னா தொல்லையே கிடையாது. சோதரர், அது பலவீனமா தொடர்ந்து நம்ம சொல்ல முடியாது. ஒன்னா நீங்க ஜெபம் பண்ணி அதை மாற்றிக்கொள்ளணும். அதை ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவரே ஏன் அப்படி எனக்கு இருக்கு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போராடணும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்ல அது சரீரத்துல சில பேருக்கு அந்த பலவீனம் இருக்கும். சோத்திரம் அல்லேலூயா. அது இருக்குன்னா அது எதுவா இருந்தா, ஒருவேளை பலவீனமா இருக்கா, வேற ஏதாவது இருக்கா, செய்தி கேட்கும் போது தூங்க வைக்கிற ஆவி ஏதாவது இருக்கா, ஓட்டுங்க. அதை கையை வைத்து சத்தமா சொல்லுங்க, நல்ல முழு பலத்தோடு. அல்லேலூயா. ஏன் நான் வார்த்தை கேட்கும் போது கண்ணை மூடிடுறேன் அப்படின்னு? அப்போ அது நீங்க தான் ஜெபம் பண்ணி சரிப்படுத்திக்கணும்.
எல்லாம் ஓரமா உட்காந்துக்கிறணும். ஏன்னா முன்னாடியே அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, என்னால சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லுங்க. கையை உயர்த்தி நல்ல சத்தமா கரங்களை போய் தலையில ஊயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக சொல்வதில்லை. தேவ சமூகம் சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் அப்படி நீங்களே வரும்போது ஓரஞ்சாரமா உட்கார்ந்து கொள்வது நல்லது. நீங்க தனியா தேவ சமூகத்துல போராடி சரிப்படுத்தி கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையை நீடித்து விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு சில ஊழியர்கள் இருக்கிறாங்க, நல்லா ஓடுனவங்க தான். ஆனா இப்ப வயதானதுக்கு அப்புறம் அவங்க வந்து சீட்ல உட்காந்தாலே நான் கவனிக்கிறேன், டக்குன்னு அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படியே உடனே தூங்கிடுவாங்க. அப்படியே தூங்கிடுவாங்க. அப்புறம் எந்திரிப்பாங்க. பிரசங்கம் பண்ண சொல்ல நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. சீட்ல போய் உட்காந்தா உடனே தூங்கிடுவாங்க. அது ஏதாவது பலவீனமா இருக்கலாம், சரீரத்தில் மாத்திரை போறதுனாலயோ அவங்களுக்கு ஏதாவது சரீர பாதிப்புனால கூட இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதனால எதுன்னு கண்டறிய முடியாது. ஏன்னா தூக்கன்றது களைப்புனால எப்பாவது ஒரு முறை வரும். ஆனா எப்பவுமே வர்றது வந்து ராத்திரி தூக்கம் முழிச்சு வேலை செய்யறவங்க உண்டு. சில பேருக்கு அதனால கண்ணு கட்ட தான் செய்யும். விடிய விடிய முழிச்சுட்டு வந்தா என்ன பண்ணும்? ஆனா வந்திருக்கிறீங்க, அது கிருபை தான். உங்களை ஆசீர்வதிப்பார். விடிய விடிய வேலை செஞ்சுட்டு வந்துட்டு தேவ சமூகத்துல வந்துட்டு அப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு வர்றது தேவன் பலம் தருவார். ஆனா தூங்கிட்டு தான் இருக்கிறேன், அப்ப கூட என் கண்ணை கட்டுது, ஏதோ பிரச்சனைனா அதுக்கு ஜெபம் பண்ணி சரிப்படுத்திக்கணும். கையை வைத்து நல்லா சத்தமாய். அம்மா இங்க தாவீதுனுடைய காரியத்தை பாத்தீங்கன்னா அவனுக்கு நிந்தையா இருந்தது என்னது? சத்தமா சொல்லுங்க. சவுல் சத்துரு. ஆனா இவனுக்கு யோசேப்புக்கு எது நிந்தையா இருக்கு? எதுங்க நிந்தையா இருந்தது? அடிமைத்தன வாழ்க்கை என்னது? சத்தமா சொல்லுங்க. அவன் அது பார்க்கும் போல எப்படிங்க இருக்கும்? அவன் போத்திபார் வீட்டில் வேலை செய்யும் போது அடிமையா, அவன் ஒரு முகம் தெரியாத அந்நிய தேசத்துல வேலை செய்யும் போது அந்த இடத்துல அவன் இருக்கும் போது அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இதுல இருந்து நான் எப்போ இந்த நிந்தை என் வாழ்க்கையில எப்ப மாறும், எப்ப அப்பா வீட்டுக்கு போவேன்? சொல்றது விளங்குதாங்க? சிறைக்குள்ள போயிட்டான், இப்போ அதை விட மோசம் இல்லையா? இது எப்போ என் வாழ்க்கையில மாறும்? நான் எப்ப அப்பா வீட்டுக்கு போவேன்? நம்ம தேசத்துக்கு போயிடுவோம். எப்ப எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்? இந்த நிந்தை எப்போ என் வாழ்க்கையில மாறும்? அவன் எதிர்பார்க்கவே எல்லாம் வாழ்க்கையில வந்துருச்சு. சோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? ஆனா கர்த்தர் என்ன பண்றார்? அந்த நிந்தைகளின் மத்தியிலே அவனை கைவிடாதபடி கூட இருந்து அவனை வைத்து உருவாக்கி கொண்டு வருகிறார். அதான் பெரிய விஷயம். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். வனாந்திரத்தில் சுத்தினாலும் கூட இருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? அவன் கெபில இருந்தாலும் கூட இருந்தாரு. ஆனா யாரோட இல்ல? சவுலோட ஆண்டவர் இல்ல. யாரோடு கர்த்தர் இருந்தா? ஆனா இவன் சிங்காசனத்தில் இருக்கிறான், அவன் காற்றில் இருக்கிறான். சொல்றது விளங்குதாங்க? நீ பாக்குற வெளியில இருக்கிறவன பாக்குற, ஐயா அவன் பயங்கர பணக்காரனா இருக்கிறான், அவன் கார் வச்சிருக்கிறான், வீடு வச்சிருக்கிறான், அவன் பைசா திறந்தாலே இவ்வளவு பணம் இருக்குது, கழுத்திலையும் கையிலையும் பார்த்தா அவ்வளவு தொங்குது, ஆசீர்வாதமா இருக்கிறான். நீ அவனை பாக்குற. நான் ஒன்னும் இல்லை, சும்மா ஏதோ ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு அது 4 தடவை ஸ்டார்ட் ஆகாம திரும்ப அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள வெக்கையிலையும் புழுக்கத்திலையும் படுத்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ நினைக்கலாம். நான் சொல்றேன் உனக்கு, அவனோட ஆண்டவர் இல்லை, சர்வ வல்லவர் இல்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் இல்லை, உன்னோடு ஒரு தேவாதி தேவன் இருக்கிறார். அதை நீ உணர்கிறியா உன் வாழ்க்கையில? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, அவர்களிடத்துல இல்லாத ஒன்று என்னிடத்துல என்ன இருக்கிறது? அவரிடத்தில் இல்லாத ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. என்ன இருக்கு? என் தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அது ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றுங்க, மகிமையாக்குங்க. உன் வாழ்க்கை அது வெட்கப்படுத்தாதுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். அவன் வாழ்க்கையை வெட்கப்படுத்தல. அவன் வாழ்க்கை நிந்தைய ஒரு நாளைக்கு மாற்றியே தீரும். ஏன்? இந்த உலகத்துல நீ நிந்தை அனுபவிக்கலாம், வருத்தத்தை அனுபவிக்கலாம், கண்ணீர் அனுபவிக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு நித்தியத்துல ஒரு இந்த பூமியில நீ பட்ட எல்லா நிந்தைகளை மாற்றி அவமானங்களை மாற்றி மகிமையுள்ள ஒரு ராஜ்யத்துல, ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னோடு, கர்த்தர் எவனோடு இருக்கிறாரோ, கர்த்தர் யாரு கூட இருக்கிறாரோ அவங்க தான் அங்க போவாங்க. விளங்குதா உங்களுக்கு? தேவன் இல்லாதவர்கள் போக முடியாது. கர்த்தர் உன்னோடு இருப்பார்னா நீ போவ, பரலோகம் போவ. சோத்திரம். அவன் போவானா?
பணம் வச்சிருக்கிறான், நகை வச்சிருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் போனானா இல்ல லாசரு போனானா? சத்தமா சொல்லுங்க, யார் போனது? லாசரு தான் போனா. யார் போனாமா தெரியுமா தெரியாதா? யார் போனா? லாசரு தான் நித்திய ராஜ்யத்துக்கு போனான். அல்லேலூயா. இந்த உலகத்தின் நிந்தையை ஒரு நாள் நம்மை விட்டு நீக்குவார். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. அது நீக்கப்படும். அல்லேலூயா. இந்த பூமியில உன் வாழ்நாளில் அதை செய்வார். நித்தியத்தில் நீ அதை காண முடியும். அதை யோசேப்பு கூட அவன் சவுல் ராஜ்யத்தில் இருக்கலாம், தாவீது கிட்ட ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா கர்த்தர் கூட இருந்தார். ஆமா, யோசேப்போடு கூட கர்த்தர் கூட இருந்தார். சிறைச்சாலையில கூட இருந்தார். அடிமைத்தன வீட்டுல கூட இருந்தார். ஏற்ற வேளையில தேவன் அவனை பக்குவப்படுத்தி பத்திரப்படுத்தி தன்னுடைய சட்டையின் மறைவில வைத்து, தன் கூடார மறைவில வைத்து அவனை பாதுகாத்து, சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், பாதுகாக்கக்கூடியவர், நம்மளை உருவாக்கக்கூடியவர், நம்மை சரியான நேரத்தில் நம்மை என்ன பண்ணுவார்? அந்த நிந்தையை அவனை விட்டு அப்புறப்படுத்திட்டார். அவனை எதிர்பார்க்க கூடாத அளவுக்கு புரட்டி போட்டார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கேள்விகள் நிறைய இருக்கலாம். ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில புரட்டி போட விரும்புகிறார். சோத்திர கையை வைத்து சத்தமா சொல்லுங்க, இந்த ஆராதனை நேரத்தில் அது உன்னை விட்டு புரட்டி போட விரும்புகிறார். அதை நீ உன் வாழ்க்கையிலையும் ஒப்பு கொடுப்பாயின்னு சொன்னா உன் வாழ்க்கையில் நிச்சயமா அது அப்படியே மாறிடும். அப்படியே மாறிச்சு பாருங்க. ஆமானுக்கு முக்காடு, மொர்தகாய்க்கு தலை உயர்வு. அப்படியே மாறிச்சா இல்லையா கதை? ஆமான் என்ன பண்ணா? முக்காடிட்டு கொண்டான்னு சொல்லப்படுகிறது. முக்காடிட்டு கொண்டு போனானாங்க, வெக்கப்பட்டு. சத்துருக்கு வெக்கத்தை உடுக்குவார். சோத்திர அல்லேலூயா. ஆமா, உன் தலையின் மேலே ஜீவ கிரீடம் பூர்க்கும் சொல்லி இருக்கிறார். சத்துருக்கு என்ன பண்ணுவானா? வெட்கத்தை உடுத்துவேன். ஏசையால ஒரு வசனம் இருக்கு, ஞாபகம் வருது, வாசிக்க பாப்போம். ஏசையா 60 எடுத்துங்க. 60 66ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிங்க. 66:14. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே நீ அதை காணும் போது என்ன சொல்றாரு? உன் இருதயம் மகிழ்ச்சி அடையும். உன் எலும்பெல்லாம் பசும்புல்லை போல என்ன செய்யும்? எலும்பெல்லாம் அப்படி பலனடையுன்றார். உன் இருதயம் மகிழ்ச்சி அடையும். நான் செய்யும் போது, நான் அந்த காரியத்தை செய்யும் போதுன்னு சொல்றார். நான் அதை நடப்பிக்கும் போது நடக்கும்ன்றார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. அப்பொழுது என்ன இருக்கும்? கர்த்தருடைய கரம் உங்க மேலும், என் கரம் உங்க மேலும், சத்ருவின் மேல என் சினம், அதாவது என் கோபம் அவன் மேல இருக்கும். சத்தமா சொல்லுங்களேங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு மாற்ற வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர். ஆமே, நிந்தையா புரட்டி போட வல்லவராய் இருக்கிறார். புரட்டி போட்டுட்டார். அப்படியே ஆமான் இடத்துக்கு இப்ப மொர்தகாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இல்லையா சொல்லுங்க. ஆமானுடைய இடத்துல யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறா? இப்போ நினைச்சு கூட பார்க்காத காரியங்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமா, இவங்களுக்கு அழுகை, இவங்களுக்கு துக்கம், இவங்களுக்கு சாம்பல், இவங்களுக்கு வருத்தம், இவங்க வாழ்க்கையில கண்ணீர். கர்த்தர் ஒரு நொடியில் அப்படியே திருப்பி போட்டார், அப்படியே மாத்திட்டார். அவங்களுக்கு மகிழ்ச்சி, அவங்களுக்கு சந்தோஷம், யூதர்களுக்கு களிப்பு. கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? யூதர்களுக்குள் என்ன வந்தது? களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் யூதர்களுக்குள்ளே வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தர் மாத்திட்டார். சோத்திரம் அல்லேலூயா. ஆமா, அப்படியே கர்த்தர் சூழ்நிலை மாத்துறார். உன் வாழ்க்கை ஆனந்த களிப்பா மாறும், உன் துக்கம் சந்தோஷமா மாறும், கண்ணீர் என்னமா மாறும், களிப்பாக கர்த்தர் மாற்றுவதற்கு நல்ல கையை தட்டி ஜீவனோடு சொல்லுங்க, நிந்தையை தேவன் புரட்டி போடுவார். நல்ல முழு பலத்தோடு கையை தட்டி அல்லேலூயா. தேவனை விசுவாசத்தோடு தேடுங்க, நம்பிக்கையோடு தேடுங்க, உற்சாகமா தேடுங்க. தேவனை சார்ந்து கொண்டு தேடுகிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் இதையெல்லாம் ஒரு நாள் மாற்றி போடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஏசையா, அதே ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல
ஒரு காரியம் எடுத்து வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயாவில் திருப்பிக் கொள்ளுங்க. 60ஆம் அதிகாரத்தில் 60 தான் வருது இல்ல, 61 வாசிங்க. 3 வாசிங்க. 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். ஆண்டவர் என்ன செய்யறாரா? துயரப்பட்டவர்களை சீர்படுத்தி அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலா சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். துயரம் அதாவது உன் துக்கம், உன் கவலை, உன் பிரச்சனைக்கு பதிலா என்ன கொடுக்கிறாரு? ஆனந்த தைலத்தை. சத்தமா வாயை திறந்து சொல்லணும். என்ன கொடுக்கிறாரு? ஆனந்த தைலம். அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறாராம். ஆனந்த மகிழ்ச்சி. சோத்திரம் விளங்குதா உங்களுக்கு? ஆனந்த தைலத்தையும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். ஒடுங்கி போய் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பார்த்து ஒடுங்கி போயிருக்கிற உன் வாழ்க்கையில என்ன கொடுப்பாரு? துதியின் உடை. அதுவும் மகிழ்ச்சியை குறிக்க கூடியது. துதியின் உடையும். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. 7வது வசனத்துல படிங்க. 7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சைக்கு பதிலாக என்ன வரும்? தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். எல்லாரும் என்ன வரும்? வெட்கத்துக்கு பதிலாக என்ன வரும்? அங்க நல்ல வசனத்தை சொல்லும் போது திருப்பி சொல்லுங்க. வாசிக்கிறாங்கல்ல, நீங்க சொன்னா உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வாழ்க்கையில அந்த வசனம் போகும். அதனாலதான் திருப்பி நான் கேட்கிறேன். வெட்கத்துக்கு பதிலாக என்ன வரும்? இரட்டத்தனையாய் பலன் பாருங்க. வசனம் எடுத்தீங்களா எல்லாரும்? வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையாய் பலன் வரும். பல ரெட்டிப்பான பலன் வரும்ன்றார். அடுத்து லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். வரும். முதல்ல பலன் வரும், ரெட்டிப்பான பலன் வரும். அடுத்து வாழ்க்கையில சந்தோஷம் வரும். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி ஒரு அடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முதல்ல என்ன வருன்றாரு? வெட்கம். அதான் லட்சை. புரியுதுங்களா உங்களுக்கு? நிந்தை. அதை புரட்டும் நாளிலே உனக்கு என்ன வரும்? ரெட்டிப்பான பலன். அப்புறம் சந்தோஷம். அப்புறம் என்ன வருன்றார் ஆண்டவர்? நித்திய மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதோடு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியது நித்திய வாழ்க்கை. நித்திய மகிழ்ச்சியை தரார். நல்ல பலமா கையை தட்டி சொல்லுங்க. உன் துயரம் மாறும். உன் துக்கத்தை மாற்ற முடியும். அவர் புரட்டி போட முடியும். உன் வாழ்க்கையில காணப்படுகிற அந்த 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 இதை என்ன செய்வார் ஆண்டவர்? அந்த லட்சியம் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஆண்டவர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வெட்கத்தை மாற்றுவார் ஆண்டவர். அந்த நிந்தையை மாற்றுவார் ஆண்டவர். எது? அதான் நிந்தை, அதான் பிரச்சனை. எது உனக்கு பிரச்சனையா இருக்கு உன் வாழ்க்கையில? எது உனக்கு வாழ்க்கையில அப்படி உன் குடும்பத்துல காணப்படுது, உன் வாழ்க்கையில காணப்படுது? அது யாரு மாறணும்னு விரும்புறீங்க? ஒப்பு கொடுங்க பாப்பா. ஜெபிப்போம். எழும்பி நின்று ஜெபிப்போம். கர்த்தர் விடுதலை தர வல்லவர். எழும்பி நின்று.